ஆடைகளுடன் let the celebrations begin. தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதிக்கு செயலாளராக இருந்தவர்தான் தற்போது துணை முதலமைச்சரும் அவரது பேரனுமான உதயநிதி ஸ்டாலினுக்கும் செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பிரதீப் யாதவ் IAS 1996 முதல் 2001 ஆண்டு வரையிலான காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் செயலாளர்களில் ஒருவராக பணியாற்றியுள்ளார். மு. கருணாநிதி கொண்டு வந்த முக்கிய திட்டங்களில் உழவர் சந்தை, பெரியார் நினைவு சமத்துவபுரம் ஆகியவற்றை வகுத்ததில் முக்கிய பங்காற்றியவர்தான் பிரதீப் யாதவ். கால்நடை மருத்துவ முகாம், வருமுன் காப்போம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், நமக்கு நாமே திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது செயலாளராக இருந்துள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் திட்டம் மற்றும் செயலாக்கத்துறையை தன்வசம் வைத்துள்ளவருமான உதயநிதி ஸ்டாலினுக்கு தற்போது துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்நேரத்தில் தாத்தாவுக்கு செயலாளராக இருந்த IAS அதிகாரி பிரதீப் யாதவ் பேரனுக்கும் தனிச் செயலாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே செஸ் ஒலிம்பியாட் நடத்தி உலக அளவில் கவனம் ஈர்த்த உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பொறுப்பிலும் பிரகாசிக்கும் வகையில் இத்தனிச் செயலாளர் நியமனம் அமைந்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் கல்வித்துறை செயலாளராக பணியாற்றிய பிரதீப் யாதவ் அந்த காலகட்டத்தில்தான் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று வெளியிடப்பட்ட அறிவிப்புக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. தொடர்ந்து அந்த அறிவிப்பு கைவிடப்பட்ட நிலையில் கைத்தறி மற்றும் காதித்துறையின் முதன்மை செயலாளராக பிரதீப் யாதவ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். மின்சாரம் மற்றும் மின் பகிர்மான கழகத்தின் நிர்வாக இயக்குநராக கூடுதல் பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டது. எனினும் உடனடியாக பதவியை ஏற்காமல் அவர் காலம் தாழ்த்தியது பேசுபொருளானது. தொடர்ந்து மெட்ரோ ரயில் லிமிடெட் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநராக அவர் பதவி வகித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து அதே ஆண்டில் கூடுதல் தலைமைச் செயலாளர் அந்தஸ்தை பெற்றார் பிரதீப் யாதவ். கடந்த ஜூலை மாதம் உயர்கல்வித்துறை செயலாளராக பிரதீப் யாதவ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட the Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.